இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலயமா கொல்லப்பட்ட மக்களுடைய சோல்ஸ் எல்லாமே பீச்ங்கிற ஒரு இடத்துக்கு போய் அந்த என்டிட்டியோட லிங்க் ஆக ஆரம்பிக்குது. இப்படி இந்த என்டிட்டியோட கனெக்ட் ஆகிற எல்லா சோல்ஸுமே பிடிஸ் அப்படிங்கிற கிரியேச்சர்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிடிஸ் உலகம் முழுக்க பரவி கிடக்கும். ஒருவேளை உயிரோடு இருக்க மனுஷங்களா இருக்கட்டும் இல்ல மிருகமா இருக்கட்டும், ஏதாவது இதுங்க சென்ஸ் பண்ணிருச்சுன்னா அந்த இடத்துக்கு உடனடியா போய் அதோட சோல்ஸையும் எடுத்துரும். இது மூலயமா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அதோடைய பேரு வாய்ட் அவுட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும் அடிக்கிற ஒரு வேலையை தான் பிடிஸ் அப்படிங்கிற கிரியேச்சர்ஸை வச்சு ஸ்டாண்டிங் அப்படிங்கிற என்டிட்டி ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த என்டிட்டிக்கு வேற என்னென்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த என்டிட்டி ஏதோ ஒரு வகையில டைமோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இதன் மூலயமா பெய்யப்படுற மழை உங்க மேல தெரியாதனமா பட்டுச்சுன்னா கூட ஒரே இன்ஸ்டன்ஸ்ல 20 வயசால் 60 வயசாகி சாகர நிலைமை ஏற்படும். இதன் மூலியமாவும் அந்த இடத்துல உங்க உயிர் போய் பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். இந்த மாதிரி எப்படி எல்லாம் உங்க சோல்ஸ் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்து அங்க ஒரு பெரிய வாய்டாட்டம் நடத்தி மொத்த உலகத்தை அழிக்கிறது தான் இந்த என்டிட்டியோட ஒரே வேலை. இந்த மாதிரி நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயத்தெல்லாம் இந்த கேம்ல